கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்திலும் கூட தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் அநேக பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில எதிரா வருகிறதனுடைய மிகப்பெரிய ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா, முதலாவது நாம தேவனுக்குரியவைகளை அறியவும் மற்றவர்களுக்கு தேவனுக்குரியவைகளை அறிவிக்கவும் தேவன் ஏற்படுத்துகிறார். சார், இந்த எஸ்ரா எனப்பட்ட ஒரு மனுஷன் மிகவும் பக்தியுள்ள மனுஷனா இருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை தேடக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறாரு. இப்பேற்பட்ட மனிதனை ஏன் பாபிலோன் தேசத்திற்கு தேவன் கொண்டு போகணும்? அந்த பாபிலோன் தேசத்துல வைத்து ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி வாழ வைக்கணும் என்று அநேக நேரம் நமக்கு கேள்வி வருது. தானியேல் ஏன் பாபிலோன் தேசத்துக்கு போகணும்? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஏன் பாபிலோன் தேசத்துக்கு போகணும்? தப்பு பண்ணினவங்கள பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போனா ஓகே, ஆனா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்த, தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி இருந்த, கர்த்தரை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டேன் என்று இருதயத்தை உறுதியாய் வைத்திருந்த இப்பேற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஏன் இந்த பாபிலோனிய அனுபவம் அப்படின்னா, சில நேரங்கள்ல பாருங்க, தேவன் நம்மளை சிட்சிக்காம இருந்தார்னா நம்ம வேசியின் பிள்ளைகளா மாறி இருப்போமா. அன்னாளுக்கு பெனினாள் எனப்பட்ட ஒரு பெண்மணி குடைச்சல் கொடுக்கலன்னா கட்டாயம் பாருங்க, அந்த அம்மா அற்புதமான கணவர் கிடைச்சிட்டாரு, 10 பிள்ளைகளுக்கு சமானமா இருக்கிறேன் என்று சொல்ற ஒரு நல்ல கணவர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி திருப்தியா இருப்பாங்க. ஆனா இந்த அம்மா கொடுத்த குடைச்சல் தான் இருதயத்தை போய் தேவ சமூகத்துல ஊற்றுவதற்கு காரணமானது. அதே மாதிரிதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவதற்கு மார்த்தாள் கொடுத்த குடைச்சல் தான். இயேசுவனிடத்திலேயே வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறக்கூடிய ஒரு அம்மாவா இருந்தா தான் தங்கச்சியை விட்டுருப்பாங்களா என்ன? இப்ப சில நேரங்களில சில மக்களை கர்த்தர் வேணுமென்றே அனுமதிக்கிறார். பார்வோன் தன்னிடத்தில் இருக்கிற பிரதான ரதங்கள், குதிரைகளெல்லாம் எடுத்துட்டு இவர்களை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வரலன்னா கட்டாயம் பாருங்க, அந்த செங்கடலை பார்த்துட்டு திரும்ப எகிப்துக்குள்ள போயிருப்பாங்க. அப்ப சில காரியங்களை தேவனே எழுப்பி விட்டு, தேவனே இதை அணைத்து அவர்தான் நமக்கு ஆண்டவர் என்பதை அறிவதற்கு சில காரியங்களை கர்த்தர் உருவாக்குறார். வேதத்துல கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குதுங்க, ரதங்களையும் குதிரைகளையும் ஒருமித்து புறப்பட பண்ணி ஒரு திரியை அணைக்கிறது போல அணைக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அதாவது ஒரு ரதங்களையும் இராணுவத்தையும் குதிரைகளையும் ஒருமித்து நமக்கு விரோதமா புறப்பட பண்ணுகிற போது, அவ்வளவுதான் இதுல நம்ம முடிஞ்சோங்கிற ஒரு நிலைமை வந்தது போது, அதை முடிச்சிட்டு கர்த்தர் இந்த ரதங்கள் குதிரைகளை காட்டிலும் நான் பெரியவர் என்பதை உணரும்படியாக தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும்னு தேவன் தீர்மானிச்சுட்டாருனாங்க. பக்குவப்படுத்துறதுக்கு எப்படி வேணாலும் யாரை வேணாலும் பயன்படுத்துவார். இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவிக்கு உள்ளான ஒரு இருதயம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இருதயத்தை தியானிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி எங்க போய் வேலை செய்யறாரு, பரிசுத்த ஆவி அங்க போகும்போது அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பவுல் ரோமாபுரியன் சபைக்கு எழுதுகிறாரு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியின் மூலமா தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்படுமாமா. அப்ப எத்தனையோ பேரு அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கலாம், அல்லது பலவிதமான தான தர்மங்கள்ல பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாங்க. நான் ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு இல்லாதவர்களா இருந்தாங்கன்னா அது வேஸ்ட்னு பவுலே சொல்றார். இதை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல முக்கியமான 3 காரியத்தை சொல்றாருங்க. அதுல 1வது வசனம் சொல்லுகிறது, நான் மனுஷர் பாஷைகளை தூதர்கள் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சொல்றாரு பாருங்க, நான் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும். இன்னைக்கு சில இடங்கள்ல போன உடனேயே நீங்க அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருங்க பிரதர், நீங்க தேவனுடைய ரகசியம் பேசலாம் பிரதர் அப்படிங்க. ஓகே, அந்நிய பாஷையில பேசணும், தேவனிடத்துல ரகசியம் பேசணும். நீங்க மனுஷரா இருக்கிறீங்க, மனுஷரிடத்துல நீங்க மனுஷர் மாதிரி பேசணுமா இருந்தா தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் உன்னதத்தை தாண்டி போய் நின்றுட்டு அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பல நாள் பகை இருதயத்துல யாரோடய இருக்கும் பாருங்க, அதுல இருந்து கிளியர் ஆக மாட்டாங்க. இத பவுல் என்ன சொல்றாருன்னா, மனுஷர் பாஷைகள்ல இன்னைக்கு பல நாடுகள் வந்துருச்சுங்க, பல நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. இந்த பல நாட்டு மக்களுக்குள்ள பலவிதமான பாஷைகள் இருக்குது. சிலர் இங்கிலீஷ் மாத்திரம்தான் பேசுறாங்க, சிலர் ஹிந்தி மாத்திரம்தான் பேசுறாங்க, சிலர் ஹீப்ரு மாத்திரம் பேசுறாங்க, சிலர் அரபிக் பாஷையெல்லாம் பேசுறாங்க. உலகத்துல எத்தனை பாஷை இருக்குதோ அத்தனை பாஷைக்கு அர்த்தம் இருக்குது. அப்படி மனுஷர் பாஷை எனக்கு கிட்டத்தட்ட 20 பாஷை தெரிஞ்சிருக்கலாங்க, அல்லது 200 பாஷை கூட தெரிஞ்சிருக்கலாம். பாருங்க, அது பெருசே கிடையாது. அதோடு கூட ரகசியம் பேசுற தூதர்கள் பாஷை எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுவும் பெருசு கிடையாதாமா. இது இருந்தும் தேவனுடைய அன்பு எனப்பட்டது இருதயத்துக்குள்ள இல்லைன்னா, அங்க சொல்றாரு, வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் தான். நம்ம கைய ஒரு தட்டுனா அந்த நேரத்துல மாத்திரம் சத்தம் வரும், கையை தட்டலைன்னா சத்தமே வராது. அதே போல வெண்கலத்தை தட்டுகிற மாத்திரம் சத்தம் வரும், இல்லாத நேரத்துல சத்தமே வராது. ஆனா அன்பு இருந்ததுன்னா நீங்க பேசவே வேண்டாங்க. நீங்க பேசாமல் இருந்தாலே இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அன்பு மிகப்பெரிய வேலை செய்யும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமா அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றப்படுதாம ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 2வது 13வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசன வடத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் மறந்தாலும் மலையை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. இன்னைக்கு எது எனக்கு கிஃப்ட்? ஊழியத்துல அவர் ப்ராஃபட்டுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. சார் வேணும், தீர்க்க தரிசனம் எல்லாம் அவசியம்தான். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அன்பு இல்லைன்னா அது மாத்திரமல்ல, சகல ரகசியங்களையும் அறியக்கூடிய ஒரு அறிவு. பழைய ஏற்பாட்டுல பவுல சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல இது எழுதப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் எல்லாம் நான் அறிந்து வைத்துட்டு என் சொந்த சகோதரிய நேசிக்கல, நான் சொந்த சகோதரன் நேசிக்கல, என் சபையார நேசிக்கல, என் பெற்றோரை நேசிக்கல, என் உறவினர்களை நேசிக்கல, அவர்கள் எல்லாம் எனக்கு சத்துருவா நான் பார்த்தேன்னா, வேதம் சொல்லுது பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி ஒண்ணுமே இல்லை, சகல ரகசியங்களை அறிந்திருந்து ஒண்ணுமில்லை, மலைய பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்குதுங்க. இவையெல்லாம் இருந்தும் கூட எனக்கு என்ன இல்லை அப்படின்னா அன்பு இல்லைன்னா வேஸ்ட்டுங்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இது இருந்த போதுங்கிறாங்க. ஊழியத்துல உங்களுக்கு கிஃப்ட் என்னென்ன கிஃப்ட் இருக்குது, வெளிப்பாடு சொல்ல தெரியுமா? நீங்க நம்ம சபையை குறித்த வெளிப்பாடு சொல்லுங்க, சபையில இருக்கிற மக்களை குறித்த வெளிப்பாடு சொல்லுங்க, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போங்க, விசுவாசத்துல நீங்க நடக்கணுங்க. சார் இதெல்லாம் வேணும் தான், ஆனா இதோட மாத்திரம் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை முடிக்கல. இருதயத்துக்குள்ள அன்பு எனப்பட்டது இருக்கணுமாமா.
இன்னொரு மூணாவது காரியம் மிக மிக முக்கியமா சொல்றாரு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்ப நம்ம கேட்கலாம், அன்னதானம் கொடுக்கறதெல்லாம் அன்புல தானே அப்படித்தர் கொடுக்கிறோம். ராமேஸ்வர பகுதிகள் எல்லாம் போய் பாருங்க, அங்க ஏகப்பட்ட அன்னதானம் கொடுப்பாங்க. அவங்களாம் அன்புல கொடுக்குறாங்களா நீங்க கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு கழுப்பு கழிக்கணும், ஏதோ ஒரு சாபம் இருக்குது, ஏதோ ஒரு காரியம் பூசாரி சொன்னாரு, நீங்க போய் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணினா உன்னுடைய கர்ம காரியம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கர்ம காரியம் தீக்கிறதுக்காக தான் அன்னதானம் கொடுக்குறாங்க. திருவண்ணாமலை பகுதியில போய் பாருங்க, அல்லது திருப்பதி பகுதியில போய் பாருங்க, பழனி பகுதியில போய் அன்னதானம் கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டாரோட கூட சரியான ஐக்கியம் கிடையாதுங்க. சாமிக்கு சாப்பாடு போட்டுட்டு தன்னை மாதிரி இருக்கிற மனுஷனை கோர்ட்டு கேஸ்ன்னு கொடுத்து, இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கத்து வீட்டோட பேசிக்கொள்ளாதவர்களே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அன்புள்ள ஒரு தேவனை வழிபடுகிற நீங்களும் நானும் அவரை போல இருக்கணும். அன்னதானம் போடுகிற எத்தனையோ பேரு அவர்கள் வழிபடுகிறது எப்படியோ அப்படி அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வழிபடுகிற ஆண்டவர், அவரை குறித்து யோவான் எழுதும் போது எழுதுறாரு, அதாவது தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான், அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறார். பேதுருவனிடத்துல கூட உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், பேதுருவே நீ எத்தனை சர்ச்சு கட்டுவ, எத்தனை பேரை சீசராக்குவ, எத்தனை இடங்கள்ல போய் காஸ்பிள் சொல்லுவ, உன்ட்ட இவைகளெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் பேதுருவே அப்படின்னு தேவன் கேட்டார. வாசிச்சு பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல. இவர்கள் எல்லாரிலும் என் மேல நீ அன்பா இருக்கிறியா, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னாரு. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, இயேசுவை நம்ம உண்மையா அன்பு கூர்ந்தோம்னா இயேசு கொடுக்கிற எல்லாவற்றையும் நம்ம அன்பு கூறுவோம். இயேசுவை உண்மையா நம்ம அன்பு கூறலைன்னா இயேசு கொடுக்கிற எதையுமே நம்ம அன்பு கூற மாட்டோங்க. அதனாலதான் ஆண்டவர் பேதுருவனிடத்துல கேட்டது, நீ என் மேல அன்பா இருக்கு, எல்லாவற்றை பார்க்கலாம் அன்பா இருக்கிறியா, சரி அதை விடு, நீ ஆரம்பத்துல இருந்த அந்த அன்புல என்கிட்ட இருக்கிறியானா, உண்மை நேசிக்கிறேனாரு. கடைசியா கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயானா, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். என்னால முடியல ஆண்டவரே, நான் இப்படி செய்திருக்க கூடாதுதான், என்னையே மீறி செஞ்சுட்டேன். சில நேரம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மளை ஓவர் கம் பண்ணும். தீமை செய்வதற்கும் ஓவர் கம் பண்ண வைக்கும், நன்மை செய்வதற்கும் ஓவர் கம் பண்ண வைக்கும். நம்ம நன்மை செய்வதற்கு நம்மளிடத்துல பலன் இருந்திருக்காது, திராணி இருந்திருக்காது, ஆனா நம்மளை நன்மை செய்ய வைக்கும். இதே பேதுருவை தண்ணீர்ல நடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் தண்ணீர்ல நடக்க முடியாது. ஆனா பேதுரு இயேசுவின் இடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடுனாரு, கம் அப்படிங்கிறாரு, COMU கம் அப்படின்னு வார்த்தையை அனுப்புன உடனேயே தண்ணியிலேயே எந்த மனுஷனும் நடக்க முடியாத ஒரு தண்ணியில பேதுரு நடந்தார். பேதுரு நடந்தாரான்னு கேட்டா கிடையாதுங்க. பேதுருக்கு நடப்பதற்கு வார்த்தை உதவியது. அதே பேதுரு மறுதளிக்கவே மாட்டேங்கிறார், கத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் வச்சுட்டேன், உயிரையே கொடுப்பங்கிற அளவுக்கு ஒரு மாம்ச வைராக்கியத்தில் இருக்கிறாரு. ஏசு சொல்றாரு, இல்லப்பா, சேவல் கூவுவதற்கு முன் 2 தரம் சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 தரம் மறுதளிப்பாய் அப்படிங்கிறார். பேதுரு சொல்றாரு, இல்ல உமக்காக நாங்கள் ஜீவனையும் கொடுப்பனாரு. தேவனுடைய வார்த்தை பேதுருவை ஓவர் கம் பண்ணுச்சு. ஜீவனை கொடுக்கணும்னு இருந்த பேதுரு தன் ஜீவன் போயிடவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் செய்துட்டார். இதனாலதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் அறிவீர். நான் சில நேரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை விட எனக்கு பலன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த இடத்துல நான் தோத்து போயிடுறேன். நிறைய நேரம் நம்ம அப்படித்தாங்க, சில நேரம் ஓவர் மிஞ்சின கான்பிடன்ஸ் வந்துடும். இயேசுவுக்கே நாம தான் ஹெல்ப் பண்ற மாதிரி நினைச்சுக்குவோம். நாம இல்லைன்னா இயேசு இந்த உலகத்துல இல்லைங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்குவோம். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் முடிச்சிடும். அதனாலதான் எல்லாவற்றையும் அறிவீருங்கிறார் இங்க. அதனாலதான் சொல்றாரு, அன்னதானம் கொடுக்கிற எல்லாருமே அன்புள்ளவர்கள் கிடையாது.
சில கர்ம காரியங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு சொல்றாரு, என் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலுங்கிறார். அப்ப சரீரத்தை சுட்டெரித்து ஒப்பு கொடுக்கிறவங்க கூட அன்பு இல்லாம கூட ஒப்பு கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. பாத யாத்திரை போறாங்க, பழனி மலைக்கு போறாங்க, வேளாங்கண்ணி போறாங்க, இன்னும் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் பாத யாத்திரை நடந்து போறாங்க சார். அன்றைக்கு எருசலேமில் இருந்து கூட சிதறி இருந்த யூதர்கள் அத்தனை பேரும் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை நாட்கள்ல அந்த பஸ்காவுக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு பாத யாத்திரையா நடந்துதான் வந்திருக்கிறாங்க. அவங்க நடந்து வந்ததெல்லாம் என்னன்னா அன்புனாலதான் நடந்து வந்தாங்களான்னா கிடையாது. ரூல், ஒரு யூதர்னா இதை செஞ்சுதான் ஆகணும்னு. அதே மாதிரி பங்குனி உத்திரம்னா பழனிமலைக்கு போகணும், தைப்பூசம்னா போகணும், அதே போல கொடியேத்திரம்னா வேளாங்கண்ணிக்கு போகணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம், இந்துவா பிறந்துட்டோம், பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி போயிட்டு வர்ற எல்லாருமே சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்த எல்லாருக்குள்ளயுமே சொந்த மனைவியினிடத்திலே அன்பா இருக்க மாட்டாங்க, சொந்த கணவனிடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க, சொந்த பிள்ளைகளிடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க. அப்ப இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவர்கள் அனைவரும் சடங்காச்சாரமாகத்தான் பக்தியை பின்பற்றுகிறாங்களே தவிர இருதயத்துக்குள்ள அன்பு ஊடுருவவே இல்லை. அப்ப இருதயத்துக்குள்ள அன்பு ஊடுருவும் போது என்ன நடக்குன்னா ஒரு ரகசிய செயல் ஒண்ணு நடக்குமாமாங்க. பிரசங்கி அதை சொல்லும் போது சொல்றாரு, தேவனுடைய செயல் எப்பேற்பட்டதுன்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். சார், ஆவியின் வழி கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதம் இன்னதென்று அறியாதாம். ஆவியின் வழிங்கிறத காட்டிலும் அன்னைக்கு எத்தியோப்பியா தேசத்து மந்திரியினுடைய கஜானாவுக்கு சொந்தக்காரர் அவர் எருசலேமுக்கு வந்துட்டு திரும்ப தன் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறார். இப்ப பிலிப்பு ஆவியானவர் நீ வனாந்தர மார்க்கமா போங்கிறார். நல்லா தானே போயிட்டு இருக்குது, பந்தி விசாரிக்கிற வேலையெல்லாம் அற்புதமா போயிட்டு இருக்குது. இந்த நல்லா போயிட்டு இருக்கிற வேலையில இருந்து பிலிப்பு வந்து இப்ப எதுக்கு வனாந்தரத்துக்கு போகணும்? சார், சில நேரம் நமக்கு தெரியாது பாருங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இது யாருமே ஆவியே பெறலன்னா ஆவியின் வழி தெரியவே தெரியாது. அன்னைக்கு இயேசுவோடு கூட 2 சீசர்கள் எம்மாவூருக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. சார், இவர் இயேசு பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டு இவர்களோட பேசிக்கிட்டே வர்றாரு. இவங்க பரிசுத்த ஆவியை பெறாததுனால தாங்கூட நடந்து வருகிறவர் இயேசுன்னு தெரியாமலேயே ஏகப்பட்ட கதையடிச்சுட்டு வந்துட்டாங்க. கடைசியா எம்மாவூருக்கே வந்தாச்சு, ராத்திரியம் ஆயிருச்சு. இப்ப ஆண்டவரே, இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரான ஏரியா, நீங்க வந்து எங்க போய் பரதேசி மாதிரி வந்திருக்கிறீங்க, ராத்திரியில உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களை கொண்டு போட்டாலும் கொண்டு போடுவாங்க, அதனால எங்களோட கூட வந்து தங்குங்க அப்படின்னு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதற்காகத்தான் வருந்தி அழைச்சது. அங்க போனதுக்கு அப்புறம் மேஜையில பந்தியில உட்கார்ந்து இருக்கும்போது அப்பத்தை பிட்டப்பத்தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு பாருங்க. உடனே இயேசு மறைந்து விட்டார். யோசிச்சு பாருங்க, ஆவியில நடத்தப்படாம ஆவிக்குரிய தேவனை குறித்து புரிந்து கொள்ள முடியாது. அப்ப எவர்கள் ஆவியில நடத்தப்படுவாங்கன்னு ரோமன்ல சொல்லுதுன்னா, தேவ ஆவியை பெற்றவர்களை தான் தேவன் தம்முடைய ஆவியில நடத்துவார். அன்னைக்கு பிலிப்பு பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஆவிக்குரிய வழியில நடத்தப்பட்டார். இப்ப ஆவிக்குரிய வழியில நடத்தப்படுகிறவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க அப்படிங்கிற. உலகம் அதை புரிஞ்சு கொள்ளாது. பைத்தியகாரத்தனமா அதை விட்டுட்டு வந்துட்டாரு, பைத்தியகாரத்தனமா இதை சொல்லிட்டு வந்துட்டாரு. சார், உலகத்திற்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் சில இது புரியாது. ஆனா அந்த மகிமையில போய் நிற்கும் போதுதான் தெரியும், ஓ, இதற்காக தான் தேவன் இப்படி நடத்தினாரா என்று. அப்ப ஆவியின் வழிகள் இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றுல எலும்புகள் உருவாகிற விதங்கிறாருங்க. இனி இதை விட நம்ம விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, எப்படி சார் கண் உருவாகுது, எப்படி சார் நரம்பு உருவாகுது, எப்படி லங்ஸ் உருவாகுது, எப்படி ஹார்ட் உருவாகுது, கிட்னி எப்படி உருவாகுது, இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியங்க. இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட உருவாக்குறாங்க பாருங்க.
டெஸ்ட் பேபி எப்படி உருவாக்குறாங்க? ஒரு ஆணனுடைய விந்தை எடுத்துத்தான் ஒரு பெண்ணுக்குள்ள அனுப்பி அந்த விந்தணுவுல இருந்துதான் குழந்தை உருவாகிறது. அந்த விந்தணு இல்லாம எங்கேயாவது குழந்தையை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த விந்தணுவை உருவாக்கினவர் யாருன்னா தேவன் தான். இப்ப தேவனுடைய காரியங்கள் தான் இவைகள் அப்படிங்கிறார். அப்ப தேவன் ரகசியமா என்னமோ பண்றாருங்க. அத பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் விதைத்தேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர் அப்படிங்கிறார். எப்படி விளையுதுன்னு தெரியலைங்க. அதாவது பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிறது, பலமுள்ளதாய் அது எழுந்திருக்குதாமா. செத்ததாய் விதைக்கப்படுகிறது, உயிருள்ளதாய் எந்திரிக்குதாம். ஒரு கோதுமையை பாருங்க, ஒரு உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ள போய் அது சாகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா கோதுமை செடி உயிரோடு எந்திரிச்சு வெளியில வருது. அப்ப இந்த உயிரோடை விளைய செய்தவர் யாருன்னா கர்த்தர் தான் அப்படிங்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா வசனம் இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுகிற போது சீக்கிரட்டா சில காரியங்கள் உருவாது. எப்படி ஒரு விந்து அணு ஒரு பெண்ணுக்குள்ள உள்ள போன உடனேயே அந்த விந்து அணுவுல இருந்து இருதயம் உருவாகுதோ, விந்தணுவுல இருந்து கண்கள் உருவாகுதோ, எலும்புகள் உருவாகுதோ, அது போல பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள உள்ள போகும்போது முக்கியமான சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் கிரியேட் பண்றார். அதை பேதுரு கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு. பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அப்ப வெளித்தோற்றமான ஒரு டெக்கரேஷனுக்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல கூட பாருங்க, சுருள் சுருளா இருக்கிற முடிய அது ஸ்ட்ரெயிட் முடியா மாத்துறவங்களா இருக்கிறாங்க. கருப்பா இருக்கிற முடிய கூட கலர்ஃபுல்லான முடியா மாத்துறவங்களா இருக்கிறாங்க. சரீரத்துல நல்லா இருக்கிற சரீரத்துல ஆங்காங்க ஓட்டைய போட்டு, கம்மலுகளை மாட்டி, காதுல ஓட்டைய போட்டு, மூக்குல ஓட்டைய போட்டு, கடைசியா தொப்புள் வரைக்கும் ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் போட்டு இதையும் மாட்டி இப்படி அலங்காரம்னு அலங்கோலமா மாத்துற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு தேசத்துல வளர்ந்து வருது. ஆனா இது தேவனுடைய பார்வையில அலங்காரமாகவே இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க கம்மலை கழட்டியிருப்பாங்க, ஆனா அவங்க பியூட்டி பார்லர் போய் அவங்கள அலங்கரிச்சுக்கிட்ட அலங்கரிப்பு இருக்குது பாருங்க. ஏன்னா அவங்க டிவியில பேசுறாங்க. பாஸ்டர்மா இது வெளியில கிடையாதுங்க, கத்தரற்ற மக்கள் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட். அந்த சகோதரி டிவியில பேசும்போது பல மின்னணுமாமா. அந்த மின்னுதலுக்காக பல ஆயிரங்களை செலவு பண்ணி அதுக்கு நீங்க கம்மலே போட்டுக்கலாம், பூ வச்சுக்கலாம், என்னமோ பண்ணிக்கலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இப்படி பேசுற அந்த அம்மா கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கரெக்டா கொடுக்க மாட்டாங்களாம். அந்த அம்மானுடைய இருதயத்துல வேலைக்காரங்களை நடத்துக்கிற வித்தியாசமா இருக்கும் பாருங்க. நான் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் ஒரு பெண்ணுக்குடைய இருதயத்துக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஆவியானவர் எப்படி ஒரு ஆணனுடைய விந்தணு ஒரு பெண்ணுக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் அது கருவா எப்படி உருவாகுதுங்கிற அந்த மெத்தேட சொல்ற மாதிரி ஆவியானவர் மூலமா வசன இருதயத்துக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது எதை கிரியேட் பண்ணுதுன்னா சாந்தம் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணுது. சாந்த குணமா அந்த அம்மா ஒரு சாந்த சொருபிங்க. இந்த மனுஷனுக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய புண்ணியம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வசனம் உள்ள போய் அழகா அந்த சாந்த குணத்தை கிரியேட் பண்ணிருச்சு. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளாய் வந்த வசனம் உள்ள போகலன்னு வைங்களேன், ஒரு சின்ன பிரச்சனையில ஊரவே கூட்டி, தெருவையே கூட்டி, இனி சொல்ல போனா அங்க ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்திருந்தா கூட இவ்வளவு வித்தவுட் ஸ்பீக்கர்ல கதற விட்டுருப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இருதயத்துல சாந்த குணம் இல்லை.
அப்ப இருதயத்துக்குள்ள சாந்த குணத்தை உருவாக்குறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் இயேசு, நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்துல மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? முட்டைய கேட்டா தேலை கொடுப்பீங்களா? நீங்களே பொல்லாத கூட்டம். ஆனா உங்க பிள்ளைகள் ஆரோக்கியமான ஆகாரத்தை கேட்குது. மீன் ரொம்ப முக்கியம், அப்பம் ரொம்ப முக்கியம், முட்டை ரொம்ப முக்கியம்னு கேட்குது. இதெல்லாம் சத்துள்ள ஆகாரம்னு கேட்குது. அப்ப நீங்க அதை வாங்கி கொடுப்போல பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படிங்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றது எதுக்குன்னா தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குல்ல சார். தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, சொல்லாமல் இருங்க. அந்நிய பாஷை பேசுறதுக்குல்ல, அந்நிய பாஷை பேசுங்க. இயேசு பேசின அத்தனையும் தீர்க்க தரிசனம். இயேசு பேசின அத்தனையும் பரலோக பாஷையில். ஆனா எல்லாம் அன்பாகவே இருந்துச்சு பாருங்க. சில இடத்துல கடிந்து கொண்டாரு, அது கூட அன்பு நிமித்தமா தான் கடிந்து கொண்டாரு. நீ எப்படியோ போ, நான் அப்படியே விட்டுறேன்னு செய்யல பாருங்க. இறக்கப்பட்டு நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லிதான் மாயக்காரராகிய வேத பாரகரையும் பரிசேயரையும் கடிந்து கொண்டார். பாவிகளையும் அஞ்ஞானிகளையும் ஆயக்காரர்களையும் நேசித்து நேசித்து உபதேசிச்சார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் பாஷைகளை பேச கற்றுக்கொள்ளணுமா இருந்தா ஆவியானவருடைய துணை வேணும். இந்த ஆவியானவர் துணை இல்லாம இந்த சாந்த குணம் எனப்பட்டது வராது. அவரே தன்னை கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுக்கிறாருங்க. மத்தேயு 11வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார். அப்ப சாந்த குணம் இயேசுவுக்குள்ள எப்படி உருவாச்சுன்னா, அவர் எங்கேயும் போய் சாந்த குணத்தை படிக்கல. அவர் உற்பவதியானதே பரிசுத்தாவில உற்பவதியானார். அவர் ஊழியத்துக்கு வரும்போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல இறங்குறாரு. தேவ ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு மிருகங்கள் நடுவுல சஞ்சரிச்சாரு. ஆனா மிருகமா சஞ்சரிக்கல. இன்னைக்கு எத்தனையோ பேரு மனுஷர்கள் நடுவுல சஞ்சரித்துட்டு மிருகமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாய்க்கு பாருங்க, அது தாய் நாயா பிள்ளை நாயா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஆண் நாயா இருந்தா ஒரு பொட்டை நாய் பின்னாடி 10 நாய் அலையும். ஏன்னா மிருகம் அது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் பாருங்க. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த இந்த கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழாம மிருகம் மாதிரி வாழ்றாங்க. ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, கணம் பொருந்தின மனுஷனாய் இருந்தோம், அவன் தேவனை அறிவில்லாமல் இருப்பான் என்றால் அவன் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான்கிறார். அப்ப இங்க 2வது காரியம், ஆவியானவர் வருகிற போது சாந்த குணத்தை கிரியேட் பண்ணினதோடு கூட அமைதலை கொடுக்கிறார் பாருங்க. அமைதலும் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அது யாருடைய பார்வையில? இன்னைக்கு நிறைய பேர் லிப்டிக் போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் ஐப்ரோ போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் கலர் கலரா பவுரு போட்டுக்கிறாங்க. யாரு பார்க்கணும்? சார் எங்களை விரும்பின அந்த அவருக்கு எங்களை ரொம்ப விரும்பி பார்க்கிறாரு. அவருக்கு சார் உங்களுக்காக உயிரை கொடுத்த இயேசு உங்களை பார்க்கணும்னு ஒரு அழகு எதிர்பார்க்கிறாரு. அந்த அழகுக்கு நீங்க கொடுத்து கொண்ட எஃபெக்ட் எவ்வளவு? இது பெண்களை பத்தி சொல்லப்பட்டு இருந்தாலுமே இது சபைக்கும் சேர்த்தியே தேவன் சொல்றாரு பாருங்க. அப்ப பரிசுத்தாவி உள்ள வரும்போது இவைகள் எல்லாம் உருவாகுதாமா. இது ரகசியம் அப்படிங்கிறார். இந்த ரகசியத்தை அநேக நேரங்களில நம்ம பார்க்கறதே கிடையாது. இனி சொல்ல போனா அந்த ரகசியத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறதே இல்லை. சாலமோனின் நாட்களில தேவாலயம் கட்டப்படுகிற போது தேவாலயத்தினுடைய இன்னர் கோட்டிங், இந்த இன்னர் கோட்டிங் குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 3-4 வசனங்களில, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர
எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்கும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்லார் செய்யும் வேலை அனைத்திற்கும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். அதாவது அறைகளின் சுவர்களை மூடுவதற்கு. இப்ப சர்ச்சுக்குள்ள உள்ள போனா அதுல வெள்ளி அடிக்கணுமாமா. இன்னைக்கு நம்ம வீட்டுகளுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை அடிக்கிறோம். ஆனா தேவாலயத்துக்கு உள்ள போனா அது எப்பேற்பட்ட வெள்ளி அப்படின்னா சுத்த வெள்ளிய சம்பாதிச்சு வச்சுட்டு போறாரு. 7000 தாலந்து வெள்ளி. சரி, எதுக்கு வெள்ளி உள்ளுக்குள்ள போனா? சுத்த வெள்ளி எதுக்கு? சர்ச்சுக்கு உள்ள போற மனுஷனுக்கு. செவுத்துக்கு எதுக்கு வெள்ளி அப்படின்னா, ஆலயத்துக்குள்ள உள்ள போன உடனேயே அவன் என்ன வஸ்திரம் உடுத்தி இருக்கிறான், அவன் முகம் எப்படி இருக்குது, அவன் தலைமுடி எப்படி இருக்குதுன்னு ஒரு கண்ணாடி மாதிரிங்க செவுத்துல இவன் பேசுல இருந்து இவன் வடிவம் அப்படியே தூக்கி காமிக்கும். ஆனா சாலமோன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆலயத்துக்கு மாத்திரம் வெள்ளிய பூசிட்டு மற்றதெல்லாம் வெள்ளிய ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த நாட்கள்ல, சாலமோனி நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க, வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவே இல்லையாமா. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21 25 வரைக்கும், அதே 2 நாளாகமம் 5 வரைக்கும், 2 நாளாகமம் 9-20 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. சாலமோன் வெள்ளிய ஒரு பொருட்டா நினைக்கல, கொண்டு போய் கஜானால வச்சுட்டார். அதாவது பொக்கிஷ சாலையில கொண்டு போய் வச்சிட்டார். சார், இதையே பொக்கிஷமா வையினா இதை கொண்டு போய் பொக்கிஷமா வச்சாரு. அதாவது பைபிளை நீங்க படிச்சு அந்த பைபிளை உங்க வாழ்க்கையில பொக்கிஷமா வைங்கன்னு ஆண்டவர் சொன்னா, பைபிளை நல்ல கவர் போட்டு பீரோல லாக்கர்ல கொண்டு போய் பொக்கிஷமா வச்சா அவர் என்ன பண்றாரு? பைபிளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அதே மாதிரிதாங்க இந்த வெள்ளிங்கிறது எதற்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே. சார், கடைசியா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, உங்க சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளுங்க. அந்த பிரதர் அப்படி சொல்றாரு, இந்த சிஸ்டர் இப்படி சொல்றாங்க, அந்த பாஸ்டர் அப்படி சொல்றாங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்த போதே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன்ல பரிசுத்த ஆவியின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு மாறுதல் என்னன்னா, அவங்க இவங்க சொல்றதுக்கெல்லாம் இல்ல, உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? தேவன் தந்த தீபமா வேலை செய்யுமாமா, சுடுமாமா. அப்ப சாலமோன் எப்படி ஆலயத்துல மாத்திரம் வெள்ளி கோட்டிங் கொடுத்தாரோ, மற்ற இடங்கள்ல எல்லாம் வெள்ளி ஒரு குப்பையை போல இருந்ததோ, இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுங்க. சர்ச்சுக்குள்ள மாத்திரம் ஏசு இருக்கிற மாதிரியும், வேலை ஸ்தலத்துல ஏசு இல்லாத மாதிரியும், வீட்டுல ஏசு இல்லாத மாதிரியும், பிரயாணத்துல ஏசு இல்லாத மாதிரியும், மனசாட்சியில சூடு உண்ட பொய்யர்கள் வந்துட்டாங்க பாருங்க. தாங்க பேசுறபடியே நடக்க மாட்டாங்க சார். ஒருத்த விழுந்து போயிட்டான் என்று சொல்லி சும்மா மணிக்கணக்கில் பேசுறாங்க சார். ஆனா அவங்க பிள்ளைகள் விழுந்தது, அவங்களோடு கூட இருந்தவங்க விழுந்தது, அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியும், அவங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள். ஆனா இயேசுவின் நாட்கள்ல விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட போது ஒரு பெண்ணை கல்லால் அடிக்க கொண்டு வந்த எல்லாரும் மனசாட்சியில குத்தப்பட்டுட்டு கல்லப்பட்டு போயிட்டாங்க. அடிக்கிறன்னா ஏசு இல்லைன்னா அன்னைக்கு அந்த பெண்ணு செத்து இருக்கும். அதே மாதிரிதாங்க இன்னைக்கு ஏதோ சில பேர் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு பண்ணினது பிடிபட்டுட்டாங்க. உடனே ஆளுக்கு இவங்க தான் அரிச்சந்திரனுடைய
ஒரிஜினல் பசங்க மாதிரி பொண்ணுங்க மாதிரி மற்றவங்க எல்லாம் அயோக்கிய மாதிரி பேசுற எத்தனையோ பொய்யர்கள். வேதம் சொல்லுது பாருங்க, அவங்க இருதயமே அவங்கள குற்றவாளி என்று தீர்க்குமாமா. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவாலயமாய் மாறி இருக்கிற நமக்கு நம்ம இருதயத்துல சுத்த மனசாட்சி என்கின்ற ஒரு வெள்ளி எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பாக்குறோமா? வேதம் சொல்லுதுங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, 1வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல, ஏசாயா 1:22, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. சார் வெள்ளிதான், ஆனா வெள்ளியா தெரியல. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கு ஒரு ஒரு பதம் இருக்குதுங்க. நம்மளுடைய பல்லுக்கு எப்படி ஒரு பதம் இருக்குதோ அதே மாதிரி வெள்ளிக்கு ஒரு பதம் இருக்கு. நம்ம வீட்டவே பாருங்களேன், டெய்லி கூட்டணும், சுவத்துல டெய்லி ஒற்றை அடிக்கணும், ஒரு கண்ணாடியா இருந்தா அதை துடைக்கணும். இதை நம்ம சுத்தப்படுத்தாம விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா களிம்பு வந்து கடைசியில அந்த களிம்பு வந்து வெள்ளிக்கு மேல வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த களிம்பு வெள்ளியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, நம்ம வீட்டுல ஒரு வேளை இன்வெர்டர் வச்சிருந்தோம்னா கரண்ட் லைனுக்கும் இன்வெர்டர் அந்த பேட்டரி லைனுக்கும் இடையில ஒரு டெர்மினல்னு ஒண்ணு இருக்கும். இந்த டெர்மினல் தான் சுத்த வெள்ளியில செய்யப்படுறது. இந்த டெர்மினலை போய் உட்கார வைக்கிற இடத்துல கரெக்டா சுடுதண்ணி போட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 மாசத்துக்கு ஒரு தடவை கழுவல அப்படின்னா அங்கதான் இந்த களிம்பு பிடிக்கும் பாருங்க. இதை கவனிக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா கரண்ட் வந்துகிட்டு இருக்கும், பேட்டரியும் தனக்கு இன்வெர்டருக்கு சர்க்கிள் பண்ணி கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா அந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய அந்த களிம்பு ரெண்டுக்கு இடையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும். ஒருவேளை வாகனம் வச்சிருந்தா கூட வாகனத்தை வச்சிருக்கும் போது ஒவ்வொரு சர்வீஸ்லையும் இந்த டெர்மினலை வந்து கிளீன் பண்ணி போடுவாங்க. ஆனா இதை கவனிக்காம விட்டதுனால இப்ப வெள்ளி என்ன ஆயிடுச்சுன்னா களிம்பா மாறிடுச்சு. அந்த களிம்பா மாறுகிற போது என்ன ஆகுதுன்னா, வேதம் சொல்லுது பாருங்க, உன் பிரபுக்கள் மூடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடுகிறான், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. சார் இவங்களுக்கு செஞ்சோம்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு அங்க போறதுனால என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை சார். அங்க போறதுனால பரலோகம் என்ன சந்தோஷப்படும்? அங்க போறதுனால ஒரு பாவி மனம் திரும்ப பட்சத்துல பரலோகத்துல என்ன சந்தோஷம் வரும்? அதெல்லாம் கிடையாது. பாருங்க எவ்வளவு காணிக்கை கொடுப்பாங்க. அதான் சொல்லப்படுது, திருடர்கள் சொல்ல பொருளாசைக்காரெல்லாம் மாறிட்டாங்க. இந்த பொருளாசையும் பரிதானமும் களிம்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி சுத்த மனசாட்சி அட்ரஸ் இல்லாம பண்ணிரும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல வெள்ளி 25வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல ஞானி இத வெள்ளிய நான் விலை வேற பெற்றதா பார்க்காததுனால இந்த வெள்ளி என்னவா மாறினது அப்படிங்கறத அறிஞ்சுதான் எழுதுறாரு. வெள்ளியின் என்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அப்ப நமக்குள்ள இருதயத்துக்குள்ள மனசாட்சியை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு வைங்களேன், கட்டாயம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து உபவாசித்து நம்மளை சரிப்படுத்தணும். பாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தன்னை சரிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாதுங்க. இன்னைக்கு தாவீது கூட உடன்படிக்கை பெட்டிய அபினதாபின் வீட்டில இருந்து எருசலேமுக்கு கொண்டு வரார். நாகோரின் களம் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்த உடனே மாடு மிரண்டுச்சு. உடனே அங்க வேதம் சொல்லுகிறது, ஊசா பெட்டியின் இடமா தன் கையை நீட்டுறார். கர்த்தர் ஊசாவை அடிக்கிறார். உடனே ஊசா இறந்து போயிட்டார். இப்ப எல்லாரும் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த நாகூரின் களம் தப்பான ஸ்தலம். சார் நீங்க பெட்டி எடுத்துட்டு வர்ற மெத்தேடெல்லாம் பரலோக மெத்தேடு. அந்த நாகூரின் களம் தான் தப்பான களம். அப்ப அந்த தப்பான களத்துல வந்த உடனே தான் மாடு மிரண்டுருச்சு.
அதனால சில நேரம் நீங்க எருசலேமிலிருந்து இருந்து எரியோவுக்கு போறது மிகப்பெரிய தப்பு. நீங்க எரியோவுக்கு போகவே கூடாது. நீங்க எருசலேமுக்குரியவர்கள் எருசலேமிலே இருக்கணும். சார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படணும்னு எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு காலம் வந்தது, சீசர்கள் அங்கும் இங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறின இடங்களிலெல்லாம் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இப்ப பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப நாகோரின் களம் மோசமான களம், எரிகோவுக்கு போனது தப்பு. அதாவது தேவன் எதற்காக இந்த காரியத்தை சொன்னாரு என்பது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சார், ஒருத்தர் எருசலேமில் தேவாலயத்துக்குள்ள உள்ள போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தேவனுக்கு பலி செலுத்துற மனுஷனுக்குள்ள தேவனுடைய கேரக்டர் இல்லை சார். அவனுக்கு அந்த கேரக்டர் இல்லாததுனால அவனை ஃபாலோ பண்ற லேவியனுக்கும் அந்த கேரக்டர் இல்லை சார். அவங்கள என்னன்னா ஓவர் உன்னதத்துல இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பரிசுத்தவான்களின் தேவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மகிமையின் தேவன் ஆபிராமை சந்திக்கிற போது ஆபிராம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். சார், இந்த போவாஸ் பிறப்பதற்கு போவாஸை பெற்றெடுக்கிற அந்த ராகாப் எனப்பட்ட ஒரு பெண்மணி வேத சொல்லுதுங்க, அந்த எரிகோ பட்டணத்துல தவறுதலான ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தவங்க. இந்த போவாஸ் திருமணம் முடிச்ச ரூத் எனப்பட்ட ஒரு பெண்மணி சபிக்கப்பட்ட மோவாப் சந்ததியிலிருந்து வந்தவங்க. இந்த சாலமோன் பிறந்தது கூட வேத சொல்லுதுங்க பத்செபாள் எனப்பட்ட ஏத்தின் தேசத்தினுடைய ஒரு பெண்மணி. அப்போ பரிசுத்தவான்களின் தேவன்னா இவங்கள எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? தேவன் பரிசுத்தப்படுத்துகிற தேவனுங்க. நல்லவர்களின் தேவன் மாத்திரமல்ல, மனிதர்களை நல்லவர்களாக்குற தேவன். தன்னுடைய நீதியில உங்களை என்னைய நீதிமான் ஆக்குற தேவன். லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. லோத்து நீதிமான் என்று பேதுரு எழுதுறாரு. பேதுரு லோத்துவை நீதிமான்னு சொல்றதுக்கு எங்கேயாவது லோத்து விருத்த சேதனம் பண்ணாருன்னு நீங்க பார்க்கலாமா? பார்க்கவே முடியாது. தேவதூதர்கள் தான் லோத்துவை சந்திச்சாங்களே தவிர தேவன் லோத்துவை சந்திக்கல, தேவனால சந்திக்கப்படல. அப்ப எப்படி லோத்து நீதிமான் ஆனாரு அப்படின்னா வேத சொல்லுதுங்க பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதா இருக்குமாமா. ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சொல்றாரு, ஒரு தேசத்து ராஜாவின் இடத்துல அவன் ஒரு நீதிமான் உனக்காக வேண்டுதல் செய்வானார். இப்ப ஆபிரகாம் நீதிமான் ஆனதுனால ஆபிரகாமோடு கூட வந்தது நிமித்தமாய் லோத்துவும் நீதிமானா மாறுறார். இப்ப நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தவானானோ? சார், நம்மளாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. பரிசுத்த புஸ்தகத்தை படிக்கிறோம். பரிசுத்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது. இந்த பரிசுத்த திருவசனத்தை பரிசுத்தவான்கள் எழுதினாங்க. இந்த அவங்க எப்படி பரிசுத்தவான்கள் ஆனாங்கன்னா பரிசுத்த தேவனோடு கூட தொடர்புல வந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. இதனாலதான் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் கூட்டத்துல வந்து நிக்கிறோமாமாங்க. இதை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரத்துல இயேசு சொல்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல அவருடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துங்கிறார். 2வதுல பிதாவே என்று ஜெபம் பண்றார். அதுவே 5வது வசனத்திலும் பாருங்க பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்றார். 11வது வசனம் பாருங்க, இனி நான் உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கும் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் என்னை தந்தவர்களை காத்து கொண்டும் வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இங்கேயும் பரிசுத்த பிதாவேன்னு ஜெபம் பண்றார். 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்
பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதுவே 24வது வசனத்திலையும் சொல்றாரு. 24வது வசனத்துல, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் இங்கே இருக்கிறேனே, அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். கடைசியா 25வது வசனத்திலையும் நீதியுள்ள பிதாவேங்கிறார். இவர் ஜெபிக்கும் போதெல்லாம் பிதாவே பிதாவேன்னு ஜெபிக்கிறாருங்க. ஆனா சிலுவையில ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். அப்ப இதுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த அவரை யாராவது பிதான்னு கூப்பிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏங்க, ஒரு சாதாரணமா ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளை கடினமா பேசிட்டால நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிடும். ஆனா பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு இங்க வந்த இயேசு தலையிலிருந்து கால் வரைக்குங்க பாட்டமா பிச்சு எடுத்தாச்சு பிதாவினுடைய சித்தத்துல. இந்த நேரத்துல சிலுவையில் அவர் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 34வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். 46வது வசனத்துல, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஆவியில ஆரம்பிச்சவரு கடைசியிலையும் ஆவியிலேயே முடிக்கிறார். மன்னியுங்கிற கேட்கும்போது பிதாவின்னு ஆரம்பிக்கிறாரு. ஜீவனை கொடுக்கிறேன் என்ற போதும் பிதாவினே உங்களுடைய கையில கொடுக்கிறேங்கிறார். இப்ப ஆவிக்குரிய இயேசுவுக்கும் ஆவி இல்லாத மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. இது உள்ள நடந்த காரியம். ஒரு இடத்துல என் தேவனே ஏன் என்றை கைவிட்டீரன் என்று தேவனா கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தேவ ஆவி இல்லாத போது அல்லது தேவாவியானவருடைய ஒத்தாசை இல்லாத போது அவங்க பிதாவே என்று கூப்பிட முடியாத ஒரு கஷ்டம் எப்படி வேல்யூவானது, எவ்வளவு கடினமானது என்பதை அவர் உணர்ந்துதான் இந்த வார்த்தையை சொல்றார். அப்ப பரிசுத்தாவியை பெறலைன்னா நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாது. பாருங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்கிற போது நம்ம தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, தேவனுடையவைகளையும் மகிமையானதா பார்க்க வைப்பாருங்க. இயேசுவினுடைய இந்த சிலுவை மரணத்துக்கு முன்னாடியும் எல்லா இடங்களிலும் பிதாவே பிதாவேன்னு தான் ஜெபம் பண்ணார். அன்னைக்கு சீசர்கள் கூட எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு கேட்டபோது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிதான் ஜெபிக்க கற்றும் கொடுத்தார். ஆனா தேவ ஆவியை இழந்த மனிதனுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு பாருங்க. இருதயம் மாற்றப்பட்டுருச்சுனால் வேறுபட அந்த மனுஷன் எப்படி மாறிடுவான்னு ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல மனிதனை படைக்கிற போது தேவன் மனுஷனுக்குள்ள தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். அவன் ஜீவாத்மாவாகிறான். அவனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றார். தேவனோடு கூட அந்த மனுஷன் நடந்து வர்றார். ஒரு இடம் வந்தபோது மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன், தேவ சித்தத்தை செய்கிற மனுஷன் மேல தேவன் கரிசனை உள்ளவரா இருக்கிறாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, தேவன் உங்கள் மேல ரொம்ப கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு, ரொம்ப அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு. சார், ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொருவர் மேல தேவன் கரிசனை உள்ளவர் தான், ஒவ்வொருவர் மேல தேவன் அக்கறை உள்ளவர் தான். ஆனா அந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த பூமியில இருக்கிற போதுதான் நமக்கு ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு நெசசரியான ஒரு நீடான ஒரு காரியம் இருக்கலாங்க. கட்டாயம் நமக்கு அது தேவை. அது இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்குமானா
அது உலகத்திலே இல்லைன்னா எப்படி அதை வாழ முடியும் நம்ம நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மறந்து போயிடாதீங்க, அது உலகத்துல இல்லாவிட்டாலும் தேவன் நினைத்தார் என்றால் ஒரு புது உலகத்தையே செய்ய முடியும். இந்த உலகத்துக்குள்ள புதுசா ஒன்ன செஞ்சு கூட கொண்டு வர முடியும். இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு ஒருவேளை குழந்தை இல்லைன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாங்க. அந்த குழந்தை உங்களுக்கு ரொம்ப அவசியமானதுன்னு இருக்கலாங்க. நீங்க கர்த்தருக்கு கட்டாயம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க வச்சுங்களேன். ஒருவேளை உங்க சரீரம் அதுக்கு கோஆபரேட் பண்ணாமல இருக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம் அது முடியாதுன்னு சொல்லி. பட் வேதம் சொல்லுதுங்க, அன்னாளுடைய லைஃப்லயா இருக்கலாம், எலிசபெத்தனுடைய லைஃப்லயா இருக்கலாம், சாராளம்மாவுடைய லைஃப்லயா இருக்கலாம், சிம்சோனுடைய அம்மாவுடைய லைஃப்லயா இருக்கலாம், இன்னும் எத்தனையோ மலடிகள் லைஃப்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் கடாட்சித்து ஒரு கற்பத்தை உருவாக்கி அந்த கற்பத்துல கருவை உருவாக்குன தேவன். இப்ப ஆதாமுக்கு ஒரு பெண்ணு வேணுங்க. ஆனா ஆதாம் தேவ சித்தம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கணும்னு விரும்பினாரோ அப்படியே இருக்கிறாருங்க. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரவழைத்து அவருடைய விலா எலும்புல ஒன்றை எடுத்து ஒரு மனுஷியை செய்து இப்ப ஆதாம்கிட்ட கூட்டு வர்றார். கற்பனையிலேயே பார்க்க முடியாத ஒரு பெண்ணை முதல்ல ஆதாமுக்காக உலகத்துல செஞ்சு கொண்டு வந்தாருங்க. ஆதாமுக்கு கற்பனையிலேயே பெண்ணு வேணும்னு தோணவே இல்லை, ஆனா கொண்டு வந்தார். இப்பதான் ஆதாம் இந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புங்கிறாங்க. ஆனா இதே ஆதாம் விளக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சதுக்கு அப்புறம் இவருடைய இருதயம் பாருங்க கேடுபாடு நிறைந்ததா மாறிடுச்சு. இதே ஆதாம் தேவன் கூட்டி கொண்டு வந்த மனுஷிய பார்த்து மனுஷின்னு பேரு வச்சு என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சன் அவரு இன்னைக்கு அத்தி இலைய எடுத்து வெளியில உடுத்திக்கிட்டாரு. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் கனிய புசிக்கல, நீர் கொடுத்த இந்த ஸ்திரியே என்னை புசிக்க வைத்தாள் என்று சொல்லி அந்த அம்மா மேல பலி சுமத்திட்டார். இருதயம் பாருங்க எவ்வளவு மோசமாயிடுச்சுன்னு பாருங்க. இப்படியெல்லாம் இவர் பேசவே மாட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த ஆதாம் தேவன் விரும்பின மாதிரி பேசல. சில மனைவிகளை சில கணவன்மாரு ரோடு காடுன்னு கூட பார்க்க மாட்டாங்க பாருங்க. சில பப்ளிக்ல இந்த மனுஷன் இப்படி பேசலாமா, அவருக்கு செய்யற வேலை பார்த்தா உயர் பதவியா இருக்கும், ஆனா அவர் மனைவியின் இடத்துல பேசிக் கொள்ளுகிற காரியம் கேடுகட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி மனைவியும் பார்க்கலாம், நல்ல பதவியில் இருப்பாங்க, கணவனுக்கு கொடுக்கிற பேச்சு வார்த்தை காரணம் என்ன தெரியுங்களா? இருதயம் தேவ ஆவியை இழந்து விட்டது. இப்ப தேவாவி இல்லாத மனுஷனையும் மனுஷியும் ஏதேன் தோட்டத்துல 3வது அதிகாரத்துல தேவனே பார்த்தாருங்க. இதனாலதான் பிந்தின ஆதாமாய் அவர் வந்து கல்வாரி சிலுவையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய ஆவி தேவை என்பதற்காகத்தான் சிலுவையில பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாரு. பெந்தோகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷர் மேல ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆவி இருதயத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையில இருதயம் மென்மை அடையுது. இருதயத்துல கற்பனையும் கட்டளையும் உடன்படிக்கை எழுதப்படுகிறது. இப்ப இருதயம் டிரான்ஸ்பர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் மனுஷனுடைய பார்வை மாறிடுச்சுங்க, மனுஷன் பேசுறது மாறிடுச்சு. ஆனாலும் அந்த மனுஷன் அதே மனுஷன்தான். சில நேரங்கள்ல இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காத போது பேதுரு மாதிரி பவுல்கிட்ட வாங்கி கட்டி கொள்ற சில ஊழியக்காரங்களும் இருப்பாங்க. ஆனா ஆவியானவரோடு கூட டிராவல் பண்ணுகிற போது ஒருவேளை அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம், விருத்த சேதனம் பண்ணாதவனா இருக்கலாம், ஒருவேளை அந்த மனுஷன் சபைக்கு வர்றவனா இருக்கலாம், சபைக்கு வராதவனா இருக்கலாம். அவனை எல்லாரும் தேவன் தான் படைச்சிருக்கிறாருங்கிற ஒரு பார்வை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைவிடுவார். இன்னைக்கு அநேகருக்கு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கிடையாது. அவங்க விக்கிரக கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு பாருங்க பேரை மாத்துறதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு இருப்பாங்க. எப்படியெல்லாம் பேரை மாத்துவாங்க தெரியுங்களா? அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு பேரு ராணி அப்படின்னு வச்சுங்க. அவங்க ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த ராணிங்கிற பேரு இடிச்சுக்கிட்டு இருக்கும். நீ ஞானஸ்தானம் எடுத்து நீ ராணிங்கிற பேர்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி ரேச்சல்னு வச்சுக்கோ. ஏன்னா ரேச்சல் தான் பைபிள்ல இருக்குது. ராணிங்கிறது யாருன்னா ஒரு ராஜாவினுடைய மனைவி. ரேச்சல் யாருன்னா ஒரு பக்கா திருடி.
அந்த ஒரு பெண்ணை திருடிங்கிற ஒரு பேரை மாத்தணுமே தவிர ராணிங்கிறது மாத்தல. ஆனா கர்த்தர் நீ பேரை என்ன வேணாலும் வச்சுக்கோ. சில பேர் சொல்றது யாக்கோபுங்கிற ஒரு பேரை இஸ்ரேல்னு மாத்தினாரே, அப்ப பேர் மாத்துறது ஞானஸ்தானத்துல முக்கியம் அல்லவா? சரி, பேர் மாத்துறது ஞானஸ்தானத்துல முக்கியம்னா இயேசுனார் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பேர் வச்சாரு? யோவான் ஸ்நானகன் ஒரு நல்ல பேர் வச்சிருக்கணுமா இல்லைங்களா? இவர் இயேசு என்னும் பெயர் வைக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேற ஏதாவது யெகோவான்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம்ல சார். விஷயமே ஞானஸ்தானங்கிறது பேர் மாத்துறது இல்லைங்க. இருதயம் பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து நடத்தப்படணும். பேரை என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருதயம் மாறலைன்னா வேஸ்ட்டுங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்படுகிற போது நம்ம எல்லாரையும் சகோதர சிநேகத்துலதான் பார்ப்போம். தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக நம்ம செய்யற எல்லாமே அன்போடு சத்தியத்தை கை கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த நாள்ல கூட ஆவியானவரே உம்முடைய அன்பை எங்க இருதயத்துல ஊற்றுன்னு கேளுங்க, கட்டாயம் ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தெய்வீக மகிமை ஆண்டவரே, அநேக காரியங்கள் ரகசியமாய் நடக்கிறது ஆண்டவரே. ஒரு விவசாயி விதைக்கிறான், அவனுக்கே தெரியாம ஒரு இரவோடு இரவாக ஆண்டவரே செடிகளை முளைக்கிற காரியம் மண்ணுக்குள்ள அது ரகசியமா இருக்குதப்பா. அதுபோல இந்த நாட்களில எங்கள் இருதயத்துக்குள்ள தேவனுடைய ரகசிய செயல்கள் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.